விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்ன தலையாங்கத்து செருவென்ற நெடுஞ்செழியன் கதையை குறிப்பிடும் வகையில் அவர் இட்ட பதிவும் இத்தகைய விவாதத்தையே ஏற்படுத்தியது. ஒரு சிறுவன் எப்படி 7 மன்னர்களை வீழ்த்தினானோ அதேபோல் விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு புதிய சரித்திரத்தை படைப்பார் என்பதை இந்த பதிவு மறைமுகமாக உணர்த்துகிறது. திமுக மற்றும் அதன் ஆதரவு ஊடகங்கள் தாவேகாவிற்கு எதிராக செட் செய்யும் நரேட்டிவ் எனப்படும் கருத்து உருவாக்கங்களை ஜான் ஆரோக்கியசாமி தனது ஒற்றை தளம் மூலமாக சிதறடித்து வருகிறார். தாவேகா தொண்டர்கள் குழப்பமடையாமல் இருக்கவும் அதே சமயம் எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பவும் அவர் கையாளும் இந்த மறைந்து விளையாடும் கலை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கட்டமைக்கும் அரசியல் பிம்பங்களை ஒரு சிறு பதவியின் மூலம் உடைக்கும் அவரது திறமை வியக்கத்தக்கது. இறுதியாக ஜான் ஆரோக்கியசாமியின் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் முழு ஒப்புதலோடு தான் நடைபெறுகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. மே 4 தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை தொண்டர்கள் எந்தவிதமான வதந்திகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே இத்தகைய பதிவுகளின் மைய நோக்கமாகும். எதிராளிகள் அவரது பதிவுகளை நீக்குவதை பலவீனமாக கருதினாலும் அதுவே அவர்களின் கருத்து போரை தடுக்கும் ஒரே கேடயமாக மாறியுள்ளது. தமிழக அரசியலில் நிலவும் அறியாமையை அகற்றி ஒரு தெளிவான அரசியல் பாதையை நோக்கி தாவேகா பயணிக்கிறது என்பதற்கான ஜான் ஆரோக்கியசாமியின் இந்த வியூகங்களே சாட்சியாக உள்ளன.